ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல நேட்டிவ் M2 Pro வாட்டர் பியூரிஃபையரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது நாங்க வாங்கி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. அப்ப இதோட பிரைஸ் வந்து 16,000க்கு வாங்குனோம். இப்ப இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500க்கு இருக்கு. இதுல ப்ரீ ஃபில்டர் அதுக்கப்புறம் 10 ஸ்டேஜஸ் வந்து ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்கு. இது வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் சர்வீஸ் எதுவும் தேவைப்படாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தனால தான் இத சூஸ் பண்ணியிருந்தோம். இதோட அவுட்டர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாரி நீங்க ஒரு மாடுலர் கிச்சன் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூட் ஆகும். அ இதுல வந்துட்டு பட்டன் குடுக்காம, அதுக்கு பதிலா நம்ம டச் இது மாரி தான் குடுத்துருக்காங்க. இது வந்து அர்பன் கம்பெனியோட தான். இதோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமா புடிக்கல. இதோட நெகட்டிவ்னே நான் இத தான் சொல்வேன். ஏன்னா, அ இங்க வந்து கம்பெனி இருக்குன்ற மாரி தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். ஆனா, நாங்க விசாரிச்ச வரைக்கும் இங்க கம்பெனியே கிடையாது. இருக்க மாரி மட்டும் தான் அதில அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இங்க சர்வீஸ் பெர்சன் வந்து மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்தவங்க தான் சொன்னாங்க. அத வச்சு தான் எனக்கு என் கம்பெனியே இல்லன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டிடிஎஸ் எல்லாமே செக் பண்ணி காமிச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டு போனோமாம் புக்கிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மாரி டிடிஎஸ்லாம் செக் பண்ணி காட்டல. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 டேங்க் தண்ணி மட்டும் வெளியில எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் ஒரு 2 டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பழைய வீட்ல இருந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த உப்பு தண்ணி டேஸ்ட்ல இருக்கும். அதனால எனக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியல. நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் சளி பிடிக்கிறது, கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்கிறது அந்த மாரி ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. நான் சரி சும்மா நார்மலா இருக்கும். வீட்ல சேஞ்ச் பண்ணனால அப்படின்னு நினச்சுட்டு விட்டுட்டேன். என் தம்பி அந்த மாரி 2, 3 பேர் வீட்டுக்கு வந்தவங்கலாம் குடிச்சு பார்த்துட்டு, "தண்ணி கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டா இருக்கு. செக் பண்ணி பாருங்கன்னு" சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏசி ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்களும், அவங்க டிடிஎஸ் செக் பண்ற மிஷின் வச்சிருந்தாங்க. அவங்க குடிச்சு பார்த்துட்டு, "ரொம்ப டிடிஎஸ் அதிகமா தெரியுதே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான், "ரொம்ப அதிகமா காட்டுது. நீங்க என்னன்னு செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்க கூப்ட்டு இது மாரி கேட்டோம். சர்வீஸ் பெர்சன்க்கே ஃபர்ஸ்ட்டு கூப்ட்டு கேட்டோம். அவங்க வந்து, "இல்லங்க, உங்க இதுல டிடிஎஸ் வரதே வந்துட்டு 2000க்கு மேல இருக்கனால, உங்களுக்கு அப்படிதான் அவுட்புட் கிடைக்கும். அதாவது எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா, 300க்கு மேல." அவங்களும் என்னன்னாங்க, ஒவ்வொரு டைம் நான் கம்ப்ளைண்ட் சொல்லும்போதும், "தண்ணி ஃபுல்லா அந்த டேங்க்ல இருக்கிறத ஃபுல்லா கிளீன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் ஆகுறது வந்து நார்மல் ஆயிடும்னாங்க." அதேமாரி தண்ணி கிளீன் பண்ணோம். அந்த டேங்க் ஃபுல்லா இருக்க தண்ணிய எடுத்து விட்டுட்டோம்னா, நெக்ஸ்ட் இருக்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உப்பு டேஸ்ட் இல்லாம நார்மலா இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே உப்பு டேஸ்ட்டே வர ஆரம்பிச்சுருச்சு. திரும்பவும் நான் வந்துட்டு ஆப்லயே கம்ப்ளைண்ட் பண்ணுனேன். அந்த ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுனேன். அவங்களும் சேம் இதே கம்ப்ளைண்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அமேசான்ல எனக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருந்துச்சு டேட்டு. சரி எனக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அமேசான் சைடு வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் எல்லாமே இது பண்ணி குடுத்தாங்க. ஆனா, அவங்க ரிட்டர்ன் எடுக்கிற டேட் வரைக்குமே ரிட்டர்ன் எடுக்க கிடையாது இத. சரி எதுக்கும் திரும்ப சர்வீஸ் பர்சனே நம்ம கேட்போம். இல்ல அந்த ஆப்லயே கேட்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த ஆப்லயே பேசணும்னா, அங்க தமிழ் எக்ஸிக்யூட்டிவ் யாருமே கிடையாது. இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தி தான் பேச சொல்றாங்க. நம்ம இங்கிலீஷ்லயே நம்ம கன்வே பண்ணி நம்ம சொன்னோம்னாலுமே, அவங்க வந்து அதுக்கு ஒரு எனக்கு சுத்தமா அவங்களோட ஆட்டிட்யூட் எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் வந்து சொல்றேன் டிடிஎஸ் இவ்வளோ இருக்கு. என்னால அத சுத்தமா குடிக்க முடியல. இது மாரி எனக்கு கோல்டு இருக்கு. கொஞ்சம் த்ரோட்டு இதா இருக்க மாரி இருக்கு. என்னால சுத்தமா முடியல. கொஞ்சம் எனக்கு அத என்னன்னு சரி பண்ணி குடுங்க. இல்லாட்டி ஃபில்டர் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்கன்ட்டேன். அவங்க வந்து இல்ல இது நார்மலா குடிக்கிற டிடிஎஸ் தான். நீங்க நார்மலா குடிங்க அப்படிங்கிற மாரி மட்டும் தான் ரிப்ளை வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு அளவுக்கு மேல போனதுக்கப்புறம் எனக்கு பொறுமையே போயிடுச்சு. நான் என்ன சொல்ட்டேன், "நான் என்ன தண்ணி குடிக்கணும், நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? நான் 16,000 குடுத்து ஒரு ஃபில்டர் வாங்கியிருக்கேன். நீங்க சொல்ற நான் உப்பு தண்ணி ஏன் நான் குடிக்கணும்? எனக்கு இது தேவையில்ல. தயவு செஞ்சு இந்த மிஷின எடுத்துட்டு போயிருங்க. இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லியும் நான் சொல்லி பார்த்துட்டேன். திரும்பவும் ஒரு நக்கலா ஒரு பிக்சர போட்டு, "இல்ல இந்த ஃபில்டர் குடிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க என்ன சஜெஸ்ட் பண்றீங்க? எவ்வளோ இருக்கணும்னு சொல்லுங்கன்ட்டு." என்னால சுத்தமா முடியல. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. இதுக்கு முன்னாடி நாங்க பழைய வீட்ல இருந்தப்போ, அந்த ஃபில்டர் சர்வீஸ் பண்ண வர அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, 100க்குள்ள இருக்கிறது தான் குடிக்க முடியும்னாங்க. அதாவது நீங்க 100லேருந்து 150 வரைக்கும் 150லேருந்து 150 வரைக்கும் இருக்கிற தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு உங்கனால முடியும். அதுக்கு மேல போம்போது சுத்தமா கொஞ்சம் உப்பு டேஸ்ட் வந்தது. குடிக்கவே முடியாது. அதுதான் என்னோட ப்ராப்ளம். அத நான் சொல்லி சொல்லி புரிய வச்சு பார்த்தா முடியல. அப்புறம் சர்வீஸ் பெர்சன் கிட்டயே கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன். நீங்க வந்து ஏதாவது பண்ணி தர முடியும்னா பண்ணுங்கன்னா, அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க, "இல்ல நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணா தான் நாங்க பண்ணி தர முடியும்னு" சொல்ட்டாங்க. 2வது "இல்ல அவங்க இப்படி பண்றாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து ஏதாவது சரி பண்ணி குடுங்கன்னு" சொன்னப்போ, அவங்க ஓகேங்க. சரி நான் வந்து பண்ணி தரேன்னு சொல்ட்டு, அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதில பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத மட்டும் கட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு எப்பவும் போல எல்லா ஃபில்டர் மாரியே ஃபில்டர் ஆயிட்டு, கடைசியா நமக்கு அந்த டேப் வாட்டர்ல இருக்கிறதுலயே மினரல்ஸ் கொஞ்சம் இதில ஆட் பண்ணி நமக்கு தரனால தான் அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும். அத வேணா கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அவங்க அத மட்டும் கட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே படிப்படியா வந்து அதில டிடிஎஸ் வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ள நல்லா குறைஞ்சுட்டு 120 100 அந்த மாரி ரேஞ்ச்லயே இருந்துச்சு.
100, 120 அதுக்கு மேல ஏறல இப்போ வரைக்கும். இப்ப தண்ணியோட டேஸ்ட் வந்து நார்மலா இருக்கு. நான் அதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதில இப்ப இந்த 3 ஆப்ஷன் டச் ஆப்ஷன் குடுத்துருக்காங்களே, இது என்னன்னு பார்க்கலாம். இதில இந்த வாட்டர் பாட்டில் வந்து 1 லிட்டர் இல்ல 75 எம்எல் நீங்க ஆப்ல செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி டம்ளருக்கும் வந்துட்டு 250 எம்எல் வேணுமா, 300 எம்எல் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா, அந்த 250 எம்எல் இல்ல 300 எம்எல் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதே கட் ஆஃப் ஆயிடும். வாட்டர் ட்ராப் மாரி கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். இதில நீங்க எந்த பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க தண்ணி புடிச்சிட்டு இருக்கும்போது டக்குனு வேணான்னு சொல்லும்போது, நீங்க அதே இதையே திரும்ப கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆயிடும். இப்ப சப்போஸ் நமக்கு கரண்ட் இல்ல, அந்த டைம்ல நம்ம தண்ணி எடுக்கணும் அப்டின்னா, அந்த வாட்டர் ட்ராப் மாரி இருக்கு இல்லையா? அந்த சிம்பல வந்து நீங்க அமுத்தும்போது தண்ணி வந்துரும். ஏன்னா இதில டேப் கிடையாது. அத நீங்க அமுத்தும்போது நமக்கு தண்ணி வரும். ஆனா எப்போ வர ஃபோர்ஸ விட ஸ்லோவா தான் வரும். அதே மாரி அது வந்து ஒரு பேட்டரி மூலியமா தான் ஆப்பரேட் ஆயிட்டுருக்கும். இந்த ஃபில்டர் வந்துட்டு நீங்க வால் மவுண்ட் பண்றீங்கன்னா, இப்ப டம்ளரோ, இல்ல வாட்டர் பாட்டிலோ வச்சு புடிக்கிறதுக்காக ஒரு ட்ரே மாரி ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க. அது வேணாட்டி நம்ம உள்ள தள்ளி வச்சுக்கலாம். இப்ப ஆப்ல எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க அர்பன் கம்பெனி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு, அதில டிவைஸ்ன்னு இருக்கும். அதுவே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்களே என்னென்னன்னு செட்டிங்ஸ் பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்க. அதில நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதே மாரி அதிலேயே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க, அது எல்லாமே இருக்கும். அதே மாரி தண்ணி நீங்க வந்து எவ்வளோ லிட்டர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதும் நமக்கு வீக்லி வைஸும், டெய்லி வைஸும் காட்டும். அதுக்கு கீழயே வந்துட்டு வாரண்டி கிளைம்க்கான ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ கெட் ஹெல்ப்ன்னு இருக்கும். அது மூலியமாவும் நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா, அந்த ஆப்ஷன் மூலியமா சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். யூசர் மேனுவலும் இந்த ஆப்லயே குடுத்துருப்பாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இருக்கும். அதிலயே வந்துட்டு உங்களுக்கு இத பத்தின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே குடுத்துருப்பாங்க. என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்கு, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இப்போ இந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, நான் எத ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னா, இந்த லாஸ்ட்டா இருக்கு இல்லையா? பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இத தான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இது கட் பண்றதுன்னா தனியா எடுத்துறல. அதுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த வயர் கனெக்ஷன் மட்டும் மாத்தி குடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுது அப்டின்னா, நான் அத ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து வெளில வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அந்த 8 லிட்டர் அந்த மாரி குடுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வீக்லி எவ்வளோ யூஸ் பண்ணீங்க, அந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது மாரி குடுக்கும். வீக்லி இல்ல டெய்லி அப்டின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வாட்டர் பாட்டில், அப்புறம் அந்த டம்ளருக்கான ஆப்ஷன் வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிளாஸ் மாரி சிம்பிள் குடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா, அந்த கிளாஸ் வேணுமா, இல்ல வாட்டர் பாட்டில் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ எம்எல் வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு, அப்கிரேட் குடுத்துட்டீங்கன்னா, அப்கிரேட் ஆயிடும். இப்ப வாட்டர் பாட்டிலும் அதே மாரி தான். நீங்க எத்தன எம்எல் வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்கிரேட் குடுத்துட்டீங்கன்னா, அது அப்டேட் ஆயிடும். இதுலேருந்து வெளில வந்துட்டு நீங்க டிடிஎஸ் செக் பண்ணோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எவ்வளோ உங்க ஏரியால இருக்க டிடிஎஸ் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஆனா, இது ஒரு அப்ராக்ஸிமென்ட்டா தான் இருக்கும். அக்யூரேட்டா இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த பியூரிஃபையர் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். இத தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுது அப்டின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.